பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் தொடர்பாக முதலமைச்சர் கருத்து தெரிவித்திருக்கிறார். தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய பட்ஜெட் என்று முதலமைச்சர் விஜய் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஜெரி. வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். நேற்று தாக்கல் செய்யப்பட்ட பொது பட்ஜெட் மற்றும் இன்று தாக்கல் செய்யப்பட்ட வேளாண் பட்ஜெட் தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் எக்ஸ் வலைதள பக்கத்துல பலமான தமிழ்நாட்டை நோக்கி நமது வெற்றி பயணம் தொடரும் என்று கருத்து தெரிவித்திருக்கிறார். மேலும் அந்த வலைதள பக்கத்தினுடைய பதிவை பார்த்தோம் என்றால், தமிழ்நாட்டின் வளர்ச்சியை இலக்காகவும் மக்கள் நலனை மையமாகவும் கொண்டு ஆட்சி பொறுப்பேற்ற 3 மாதங்களில் அனைவரும் பாராட்டும் வகையில் 2026-7 ஆண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்துள்ள நிதி அமைச்சர் மரிய வில்சன் மற்றும் வேளாண் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்துள்ள வேளாண் அமைச்சர் வினோத் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளும் என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய திருத்திய நிதிநிலை அறிக்கையானது மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள், திருநர்கள், தொழிலாளர்கள், மீனவர்கள், நெசவாளர்கள், தொழில் முனைவோர், அரசு பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களின் முன்னேற்றத்திற்கும் புதிய நம்பிக்கை அளிக்கும் வகையில் அமைந்திருக்கிறது எனவும், வேளாண்மை நிதிநிலை அறிக்கையானது தமிழ்நாட்டின் வேளாண் வளர்ச்சியோடு அதன் தொழில் சார்ந்த கால்நடை மற்றும் மீன் வளர்ப்பு, பால்வளம், உணவுப் பொருட்களை பதப்படுத்துதல் மற்றும் மதிப்பு கூட்டுதல் போன்ற தொழில்களையும் மேம்படுத்துவதோடு அனைத்து தரப்பு விவசாயிகளின் நலனையும் வாழ்வாதாரத்தையும் மேலும் வலுப்படுத்தும் வகையில சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. வளமான தமிழ்நாட்டை நோக்கிய நமது வெற்றி பயணம் தொடரட்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் பதிவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ஜெரி.